வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டின்னாக வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 டின் வந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேறு என்ன வந்திருக்குது, முடையாக வச்சுருக்குறாங்க. டின் ஓப்பனும் பண்ணலை மேடம். ஏன் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிற அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வாங்கன்னு வச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன வாங்குறதுக்கு இந்த டின்னு வாங்கவா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம என்ன விற்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்லேட் பென்சில் ஐட்டம், நக்குமத்து ஐட்டங்கள், அந்த ஐட்டங்கள்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குலாம் அடுத்த கார்ட்டூன் பாக்ஸுக்கு போயிட்டாங்க பாருங்கள் மேடம். கார்ட்டூன் பாக்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நக்குமத்து ஐட்டங்கள் எல்லாமே கார்ட்டூன் பாக்ஸில் தான் வரும். ஸ்லேட் பென்சில் ஐட்டங்கள் டின்னில் வரும், கார்ட்டூன் பாக்ஸில் வரும். அதே மாதிரி தேலி பண்டில், இந்த பண்டில்னு சொல்லுவோம் இல்லையா, சாக்கு பண்டில், அதில் வந்துருக்கும். ஸ்டாக் அட்டகாசமாக வந்து இறங்கி இருக்குது. கிறிஸ்மஸ் இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து சகோதரிகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம மேடம்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அட்டகாசமாக இருக்குங்களா, எல்லாம் வந்து இறங்கி இருக்குது. நம்ம ஆர்டர் கொடுக்குற எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அநேகம் பேர் கிறிஸ்மஸ் வந்து லீவ் விட்ருக்குறாங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. டிஸ்பேச் வந்து எனக்கு நீங்கள் 5ஆந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில டைமிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லோருக்குமே நன்றி. அதாவது நம்ம 5 வருஷமாக பண்ணுறதுனால தான் கரெக்டாக நம்மகிட்ட பார்சல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பேச் டைம் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஐட்டம் என்ன இருக்குது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கேட்டுக்கிடுங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம துறையூர் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம். துறையூர்னு மட்டும் சொல்லியிருந்தேன், தங்கச்சின்னு சொல்லலை, கோச்சிக்கிட்டாங்க. துறையூர் தங்கச்சி போதுமா, நான் சொல்லிட்டேன். நான் அந்த தங்கச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல சிஸ்டர்னு போட்டிருந்தேன். அப்போ தான் ஒருத்தங்க சொன்னாங்க, அண்ணா சிஸ்டர்னு சொல்லாதீங்கண்ணா, அது ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு, நீங்கள் தங்கச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுலேருந்து நம்ம தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்றோம். அந்த ஒரு உணர்வு, ஒரு அன்பு வந்து என்றைக்கும் தொடரணும். அந்த பாசம், நட்பு என்றைக்கும் தொடரணும். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.